அண்ட் இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2023 மாடல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஆல் பிளாக்ல தான் இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 24 மாடலில் சீட்ஸில் மட்டும் டியூவல் கலர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக்ல கொடுத்துருந்தாலும் நிறைய டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாசி பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப்பும், இந்த இடத்துல மேட் பிளாக்ல கொஞ்சம் நர்ல்டு ஃபீலிங்கும், அண்ட் இங்கே ட்விட்டர் ப்ரொவிஷனும், இங்கே ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸும், அண்ட் இந்த இடத்துல எல்போ படுற இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஸ்விட்ச் அண்ட் டோர் ரிமூவ் பண்ணுற லீவர், அண்ட் இதுதான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்தாலும் பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் ரியர் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, வீல் பேஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இன்டீரியர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஆல் பிளாக் கேபின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ரியர் டோர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறுறதுனால இந்த டிஎல்ஓ அப்படிங்கிறது ரியரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டும் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக ஸ்லோப்பிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரியரில் உட்காரவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆவாங்க. அண்ட் சன்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் கிரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகலாமா அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகலாம். பட் கம்ஃபர்டபுளாக உட்காரது அப்படிங்கிறது 4 பேர் தான் இந்த காருக்கு. அண்ட் இந்த சீட் டிசைன் லாங்குவேஜ்லேயே தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, ரெனால்டுடைய லோகோனுடைய அந்த சில்லோட் மாதிரியே இருக்கா இந்த டிசைன். அண்ட் ரியர்ல 2 பேசஞ்சருக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ன்றது வந்துருது. அண்ட் லெக் ரூம் அப்படிங்கிறது கண்டிப்பா தாராளமா இருக்கு. அண்ட் டை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 65-70% வரைக்கும் சொல்லலாம். அண்ட் ஹெட் ரூம் உங்களுக்கு தெரியும், நான் 6'1" அப்படின்னு, எனக்கு மேல ஒரு 1.5 இன்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைட் இருக்கு. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கறத கொலாப்சபிள் டைப்ல கொடுக்கல, நார்மல் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு லைட் ஒன்று இருக்கு. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய பேக் வந்து ஸ்கூப் டோட் கிடையாது, பட் மேகசின் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத 2 சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது ஃபுல்லி ஃப்ளாட், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ப்பு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ 3 பேர் உட்காரும்போது கால் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வசதியாக இருக்கும்.